சுமக்கின்றே அனுதி உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறே மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறே மன நிறைவோடு பணி செய் சொல்வோமா மன நிறைவோடு பணி செய்வே உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் சொல்வோமா எல்லாரும் இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக அல்லேலூயா பண்படுத்தும் சித்தம் போல பயன்படுத்தும் விருப்பம் போல பண்படுத்தும் கரத்தில் நான் புல்லாங்குழல் கரத்தில் நான் புல்லாங்குழல் ஒவ்வொரு நாளும் இசைத்திடுவே ஒவ்வொரு நாளும் இசைத்திடுமே உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலோ ஹல்லேலூயா அன்பர் உமக்காக அப்படி ஒப்பு கொடுத்து இந்த உடலோ உமக்காக தான் ஆண்டவரே என்னை உமக்காக முழுவதுமாக தருகிறேன் சொல்லுவோமா இந்த உடலோ உங்க சித்தம் போல என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே இன்றைக்கு உங்க விருப்பம் போல என்னை நிறைத்து ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா உங்க விருப்பம் போல என்னை நிறைத்து ஆசீர்வதிப்பீராக
உம்முடைய சித்தம் போல என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உங்க சித்தம் போல என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய விருப்பம் போல என்னை வணைந்தெடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலே இருக்க இருக்க, கர்த்தருடைய கரத்திலே இருக்க இருக்க, அவருடைய விருப்பம் போல வணைகிறா, விருப்பம் போல வணைகிறா. ஆத்துமாவே சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் ஆவி ஆத்துமா சரீரத்தையும் உம்முடைய விருப்பம் போல நீர் வணைந்தெடுப்பீராக. உம்முடைய விருப்பம் போல் எங்களை வணைந்தெடுப்பீராக. ஆமே. இன்றைக்கு திரும்பவும் உங்க கரத்துல தருகிற ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எங்க நல்ல குயவனே, களிமண்ணான என்னை உம்முடைய கரத்துல தருகிறேன். உம்முடைய விருப்பம் போல என்னை வணைந்தெடுங்கப்பா. ஆமே. நான் உயிர் வாழ்கிற நாட்கள் முழுவதும் உமக்காக. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க உமக்காக ஆண்டவரே, உங்க நாமத்திற்காக, உம்முடைய நாமத்திற்காக இந்த ஆவி ஆத்துமா சரீரம் உம்முடைய கரத்திலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பலிபிடத்திலே ஜீவ பலியாக வைக்கிற ஆண்டவரே. எலியாவின் பலிபிடத்திலே தகன பலி வைக்கப்பட்டது போல என் ராஜா, என் தேவனே, என் ஆத்தும நேசரே, என் ஆத்தும மணவாளனே, உம்முடைய கரத்திலே ஜீவ பலியாய் தகன பலியாய் என்னை சமர்ப்பிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுமையா. சுகந்த வாசனையாக நுகர்ந்து அங்கீகரிப்பீராக. நீர் என்னை அங்கீகரித்தீர் என்பதற்கு ஒரு அடையாளம். அமே. நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்பதற்கு ஒரு அடையாளம். நீர் என்னை ஏற்றுக்கொண்டீர் என்பதற்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. என் சத்துருவின் இஷ்டத்திற்கு விட்டுக்கொடாமல், போராட்டத்திற்கு விட்டுக்கொடாமல், பிசாசின் திட்டங்களுக்கு விட்டுக்கொடாமல் நீர் எங்கள் மீது பிரியமாய் இருக்கிறீர் என்பதற்கு ஒரு அடையாளம், ஒரு அடையாளம். இந்த நாள் ஆராதனையில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாள் ஜெபத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எவர்கள் மேல் பிரியமா இருக்கிறீரோ அவர்கள் மேல் உம்முடைய பலத்த கரத்தை வைப்பீராக. ஆமே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல கர்த்தருடைய கரம் பலமா இருந்தது போல இன்றைக்கு சகோதரி உன் மீது கர்த்தருடைய கரம் திரும்பவும் பலமா இருக்கிறது. திரும்பவும் கர்த்தர் உன் மீது தமது கரத்தை பலமாய் வைக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேலை மறுரூபப்படுத்தினது போல் இன்றைக்கு திரும்ப உன்னை மறுரூபமாக்கும்படியாக கர்த்தருடைய கரம் பலமாய் உனக்காக, ஆமென், பலமாய் உனக்காக. ஓ ஹல்லேலூயா. உன் புயத்திலே கர்த்தருடைய கரம் வந்து அமருகிறது. ஆமென், ஆமென். ஒரு சிநேகிதனை தட்டி கொடுப்பது போல கர்த்தர் உன் தோளிலே தட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன் புயத்திலே கர்த்தருடைய புய பலன் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. உன் புயத்திலே கர்த்தருடைய புய பலன் வெளிப்படுகிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய மகிமையை உணர்கிறீங்க? எத்தனை பேர் பிரசன்னத்தை உணர்கிறீங்க? எல்லாரும் அப்படி இடம் கொடுத்து இடம் கொடுத்து ஹல்லேலூயா. அவருடைய மெல்லிய பிரசன்னம் நம்மை நிறைக்க துவங்குகிறது. அவருடைய மெல்லிய பிரசன்னம் ஒருமனப்பட்டிருக்கிறவர்களை நிறைக்க துவங்குகிறது. சீஷர்கள் மேல் வீட்டறையிலே ஒருமனப்பட்டு இருந்த போது 120 பேர் மேலையும் நிரப்பின தேவ மகிமை. சகோதரா, ஓ இருதயம் தேவனோடு ஒருமனப்படட்டும். ஓ சகோதரி, ஆமென், உங்க இருதயம் தேவனோடு ஒருமனப்படட்டும். ஓ கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஒரு சிநேகிதனுக்கு தட்டி கொடுப்பது போல கர்த்தர் உன் புயத்திலே உன் தோளிலே தமது கரத்தினாலே தட்டி கொடுக்கிறார், தட்டி கொடுக்கிறார். என் கரம் உன்னோடு உறுதியா இருக்கும், என் கரம் உன்னோடு பலமா இருக்கும், என் கரம் உன்னோடு பராக்கிரமம் செய்யும். ஓ ரகாபா ஷிகாலாராதா உடமல் பௌடமனத ரகசியா ரிகாலா ஷிகாமாராதா. நல்ல கரம் தட்டி, நல்ல கரம் தட்டி, நல்ல கரம் தட்டி ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அவருடைய மகிமை வெளிப்படுகிறது, அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது, அவருடைய பலத்த கிரியை உங்க மேல வெளிப்படுகிறது. ரிகாபா லௌடமனத ரகசியாத்தனரோ ரிகாபா ஷிகாலாரா ரிகவர் பௌடமனா ரௌட ஸ்கைட கரத்தினேதனரா ரிகாபா சம்தநாதன. ஆமென், ஆமென், ஆமென். நீ நம்பி இருந்த மனிதர்கள் உன்னை கைவிட்டு இருக்கலாம். ஆமென். நீ நம்பினவர்கள் உன்னை கைவிட்டு இருக்கலாம். நீ நேசித்தவர்கள் உன்னை கைவிட்டு இருக்கலாம். ஆமென், ஆமென். இறுதி வரை உன்னோடு இருப்பேன் என்றவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கரம் இன்றைக்கு சிலர் மேல ஆதரவாய் வந்து அமருகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ரகபல தரபல. அவருடைய இடது கை உன் தலையின் கீழாய்,
அவர் வலது கரத்தினாலே உன்னை தேற்றுகிறார். அவர் வலது கரத்தினாலே உன்னை தேற்றுகிறார். அவருடைய வலது கரத்தினால் உன்னை தேற்றுகிறார். ஆமே ஆமே. தான் நேசித்தவனை அரவணைத்து அவர் இடது கை உன் தலையின் கீழாய் அவருடைய வலது கரம் உன்னை தேற்றுகிறது. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நேசித்தவர்கள் உன்னை தூக்கி எறிந்தாலும் நான் உன்னை எனக்காக, ஆமே, நான் உன்னை எனக்காக தெரிந்தெடுத்தேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு ஆவியானுடைய அன்பின் பிரசன்னத்தை உணர்கிறீங்க? விசுவாசத்தோடு அவருடைய பிரசனம், அவருடைய அன்பின் பிரசனம் அன்பாய் இறங்கி வந்து தமது அன்பினால் நிறைத்து தமது அன்பினாலே ஆற்றி தேற்றி அரவணைக்கிற கர்த்தருடைய பிரசனம். Hallelujah, 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 hallelujah. 1000 நபர்கள் இருந்தாலும் அந்த 1000த்திற்கு உள்ளாய் கர்த்தர் தம்மை உண்மையாய் நேசிக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் ஆமென், கர்த்தர் அவரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் யார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். இன்றைக்கு அவருடைய அன்பின் பிரசனம் அநேகரை நிறைக்க துவங்குகிறது. ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல கர்த்தருடைய கரம் பலமா இருந்தது. உன்னுடைய பலன் அல்ல சகோதரி, உன்னுடைய பலன் அல்ல. ஆமே. மனுஷனுடைய பலன் எம்மாத்திரம், மனுஷனுடைய பிரயாசங்கள் எம்மாத்திரம், மனுஷனுடைய முயற்சிகள் எம்மாத்திரம். ஆனா கர்த்தருடைய கரமோ சில பலவீனர்கள் மேல பலமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பலமாய் வந்து அமர்ந்திருக்கிறது. எத்தனை பேர் உணர்கிறீங்க? ஒரு வைராக்கியம், ஒரு பலன், ஒரு சத்துவம், ஆமென், ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம், ஒரு ஆளுகை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். ஓ ரகபா ஷிகலரா. பலவீனமானவனை பலவானாய் மாற்றுகிற கர்த்தருடைய கரம். ஒன்றுக்கும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவனை எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கும்படி செய்கிற கர்த்தருடைய கரம். ஆகாதென்று தள்ளப்பட்டவனை தமக்காக சேர்த்து எடுத்து பயன்படுத்துகிற தேவனுடைய கரம். ரிகாபா தரனஷே. எசேக்கியேல் மேல கர்த்தருடைய கரம் பலமாய் இருந்தது. அவன் எத்தனை நாட்கள் தேவ சமூகத்தில் இருந்தானோ அத்தனை நாட்களும் கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல பலமாய் இருந்தது. இன்றைக்கு இந்த 40 நாள் உபவாச ஜபத்திலே தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஆத்துமாவே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் கரம் உன்னோடு பலமாய் இருந்து கொண்டிருக்கிறது. நீ ஜெபிக்க துவங்கிய நாள் முதற்கொண்டே, நீ என் சமூகத்திலே காத்திருக்க துவங்கிய நாள் முதற்கொண்டே என் கரம் உன்னோடு பலமாய் ஓ ரகதமலஷி ரிகவரவல துரவலவ சந்தரா. ஹalleluya, hallelujah, hallelujah. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஓ கர்த்தருடைய கரம் பலமா இருந்து அவனுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்த துவங்குகிறார், தரிசனங்களை காண்பிக்க துவங்குகிறார். நீ எதை கண்டும் அஞ்சி பயப்பட வேண்டாம், நீ யாரை கண்டும் அஞ்ச வேண்டாம். எந்த மனுஷனை கண்டோ, எந்த சத்துருவை கண்டோ நீ அஞ்சி பயப்படாத. உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னோடு கூட என் கரம் உறுதியா இருக்கிறது, உன்னோடு கூட என் கரம் பலமா இருக்கிறது என்று அல்லேலூயா அவர் தட்டி கொடுத்து வார்த்தைகளினாலே இன்றைக்கு அநேகரை அவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தரிசனங்களை காணத்தக்கதாக ஆமென், ஆமென். ஜெபிங்க ஆத்துமாவே, இன்னும் ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ஜெபிக்க கர்த்தர் உங்களை சுற்றிலும் எப்படி செயல்படுகிறார் என்பதை பார்க்க துவங்குகிறீர்கள்.
ஹalleluya. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உன் அருகிலே நிற்கிறதை நீ உணர துவங்குகிறாய், உணர துவங்குகிறாய், உணர துவங்குகிறாய். யோபு சொல்லுகிறார், அவரின் வலது பக்கத்தில் கிரியை செய்கிறார், அவரின் இடது பக்கத்தில் என்னை கடந்து போகிறார், அவர் என்னை சுற்றிதான் இருக்கிறார், அவர் என்னை சுற்றிலும் தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலா இருக்கிறேன், உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலா இருக்கிறேன். எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது, எந்த சத்துருவும் உன்னை தொட முடியாது, எந்த அந்தகாரமும் உன் மேல கை போட முடியாது. கர்த்தரை அறியாமல் உன் தலையில் இருந்து ஒரு மயிராகிலும் கீழே விழுகிறது இல்லை, கீழே விழுகிறது இல்லை. உன்னை இன்னும் பலவானாய் மாற்றும்படி சில போராட்டங்களுக்கு ஊடாய் நான் உன்னை பழக்குவித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. குதிரை யுத்தத்திலே நிறுத்தப்படுவதற்கு பழக்குவிக்கப்படுகிறது போல, குதிரை யுத்தத்திலே நிறுத்துவதற்கு பழக்குவிக்கப்படுகிறது போல, இதோ இதோ நான் நேசிக்கிற என் அன்பு மகளே, உன்னை போராட்டங்களுக்கு ஊடாய் பழக்குவித்து கொண்டிருக்கிறேன். சத்துருவை வெட்டி வீழ்த்தும்படி உன்னை நான் யுத்தத்திலே படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தர். நான் உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தர். ரக்கபலதரபல ஷகலரதனர ரிகமனதி பலபரபலதரபல ரிகபபபப ஷிகலரதன ரிகபரபரபரபல பௌரப்தனோதர கசியாத்தனர ரிகலேதலேரலரதலர. ஆமென், 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 ஆமென். நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. என்னை அறியாமல் ஒருவனும் உன் பேரில் கை போடுவது இல்லை, என்னை அறியாமல் ஒன்றும் உன்னை தொடுவது இல்லை. ஆமென். கண்மணியை போல, கண்மணியை போல காத்தருளுகிற கர்த்தர், கண்மணியை போல காத்து கொண்டிருக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. மந்திரவாதங்கள் தொட முடியாது, பிள்ளை சூனியங்கள் தொட முடியாது, ஏவி விடப்படுகிற ஏவல் கிரியைகள் தொட முடியாது. நீ இருப்பது கர்த்தருடைய கரத்திற்குள்ளாய், நீ இருப்பது தேவனுடைய கரத்திற்குள்ளாய், நீ அமர்ந்திருக்கிறது ராஜாவுடைய பிரசன்னத்திற்கு உள்ளாய். ஜெபிக்கிறவனை சுற்றிலும் அக்கினி, ஜெபிக்கிறவனை சுற்றிலும் அக்கினி, கர்த்தரை நம்புகிறவனை சுற்றிலும் அக்கினி, கர்த்தரை நம்புகிறவனை சுற்றிலும் தூத சேனைகள் இறங்கி இறங்கி. ஆமே. 1 2 அல்ல, லட்சத்திற்கு மேற்பட்ட தூதர்கள், லட்சத்திற்கு மேற்பட்ட தூதர்கள். இதோ இதோ எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை துறந்தருளும் என்று. கேயாசி கண்ணு திறக்கப்பட்ட போது இதோ அக்கினி மயமான ரதங்களோடும் குதிரைகளோடும் பாளையம் முழுவதுமாக கண்ணெட்டுகிற தூரம் வர கர்த்தருடைய சேனை இறங்கி இருக்கிறது, கர்த்தருடைய சேனை இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய தூத சேனை உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி இறங்கி இருக்கும் போது எது உன்னை தொட முடியும், எது உன்னை நெருங்க முடியும், எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஓ ரக்கபபரபலதர மனஷே கர்த்தருடைய கரம் பலமாய், கர்த்தருடைய கரம் பலமாய், கர்த்தருடைய கரம் பலமாய். நீ காலாட்களோடு ஓடும் போதே இளைத்து போவாயானார், நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ காலாட்களோடு ஓடும் போதே இளைத்து போகாத. ஓடு ஓடு, உன் ஓட்டம் இன்னும் வேகப்படட்டும், உங்க ஓட்டம் இன்னும் தீவிரப்படட்டும். கர்த்தருக்குள்ள உங்க ஓட்டம், கர்த்தருக்குள்ள உங்க பிரயாசம், தேவனுக்குள்ள உங்க விசுவாச ஓட்டம் இன்னும் வேகமாகட்டும், இன்னும் வேகமாகட்டும். இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் இன்னும் சிலரை இன்னும் 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 வேகப்படுத்துகிறார், உன்னை இன்னும் வேகமாய் ஓட பண்ணுகிறார். ஓ அல்லேலூயா. சோர்ந்து போகாத. காலாட்களோடு ஓடும் போது நான் உன்னை இளைத்து போக விடுகிறது இல்லை, நீ ரதங்களோடும் குதிரை
குதிரைகளோடு ஓட வேண்டியவர், ரதங்களோடு குதிரைகளோடு ஓட வேண்டியவர். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த எலியா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த எலியா ஆகாப்புக்கு முன்பதாக ரதத்துக்கு முன்பதாக ஓடினான், ரதத்துக்கு முன்பதாக ஓடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை ரதங்களோடு ஓட பண்ணுவேன், ரதங்களோடு ஓட பண்ணுவேன், மனிதர்களோடு அல்ல உனக்கு போராட்டம். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். மேலான காரியங்களை செய்யும்படியாக, சத்துருவின் எல்லைகளை மிதித்து நொறுக்கும்படியாக, சத்துருவின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக்கும்படியாக ஓ யுத்தத்திலே படிப்பிக்கிறேன், யுத்தத்திலே படிப்பிக்கிறேன். ஓ ரிகவர் பௌடவரதர பௌஷே ரிகவலதர பலதரலர ரிகவரவரவலவ ஷவரவரவரவலவ ஓ ரிகமனோ ரத்தன ரவம்தரோதரகசியா ரிகவல் பௌடமனோ சத்தராதனர. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. அப்படி இரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆமென். உங்க கரம் என்னோடு பலமா இருக்கிறது ஆண்டவரே. ஆமென். அதை உணருங்க, விசுவாசிங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட பலமா இருக்கிறதுனாலே இதுவரை சத்ரு உங்களை சேதப்படுத்தாம அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென், ஆமென். நம்மை போல பிரச்சனைகளுக்குள்ளாய் பாடுகளுக்கூடாய் நடந்து கொண்டிருக்கிற சிலர்கள், சில குடும்பங்கள் இப்போ உயிரோடு ஜீவனோடு பூமியில இல்லை. ஆனா கர்த்தர் ஜீவனோடு நிறுத்தி இருக்கிறார் என்றால் அவருடைய கரம் முன்னோடு கூட இருந்து நடத்தி கொண்டிருக்கிறபடினால் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஆமீன். அதை உணர்ந்து விசுவாசிக்க விசுவாசிக்க கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்பட துவங்குகிறது. ஆமே. கர்த்தரை விசுவாசித்து விசுவாசித்து அவருக்குள்ளாய் நீங்கள் நடக்க நடக்க அவர் சந்தோஷமாய் கரம் பிடித்து இன்னும் நடக்க துவங்குகிறார், இன்னும் இன்னும் கொண்டு போக துவங்குகிறார். மலைகளை மிதித்து நொறுக்க வைக்கிறார், குன்றுகளை பதருக்கு சமமாக்க பண்ணுகிறார். ஓ, அவர் உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னை சேனைக்குள் பாய பண்ணுகிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. சத்துருவின் சேனைக்குள்ளே உன்னை பாய பண்ணுகிற கர்த்தர், சத்துருவின் மதில்களை மிதிக்க பண்ணுகிற கர்த்தர், சத்துருவின் எல்கைகளை உனக்கு சொந்தமாக்குகிற கர்த்தர், சத்துரு ஆமே வசப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை மீட்டு மீட்டு உன் கரத்தில உனக்கு சுதந்திரமாக்குகிற கர்த்தர் அவர். ஓ ரகல தீபால ஷிகரதானா ரகவா. சத்துரு எதையெல்லாம் நன்மைகளை திருடினானோ, எதையெல்லாம் தன் கைவசப்படுத்தினானோ அவைகளை சுதந்திரிக்க பண்ணும்படியாக உன் கரத்தை பிடித்து உன்னோடு இருந்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தனா. ஓ ரகதரமா உடவரவரவ ஷக்கவரவரவரவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க கரம் என்னோடு உறுதியா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நம்முடைய கரம் விலகாமல் எங்களோடு நிழலாய் நிழலாய் எங்களோடு இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஓ ரகபரதபல உடபரவரவரவ ஷபரவரவரவ ரிகலதர. அப்படி ஆவியானவருக்கு இன்னும் விட்டு கொடுப்போமா, ஆவியானவருக்கு இன்னும் இடம் கொடுப்போமா. ஆமென். யாரு கண்களை திறந்து பார்க்க வேண்டாம், உங்க கண்கள் அடைக்கப்படட்டும். கர்த்தர் செய்கிற மகத்துவங்களை உங்க கண்கள் பார்க்க துவங்கட்டும். மாம்ச கண்களை அடைத்து ஆவியின் கண்கள், உங்க மன கண்கள் திறக்கப்படட்டும். உங்க மன கண்கள் உங்க தேவனை தரிசிக்க துவங்கட்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பதையோ ஆமென் விசுவாசித்து விசுவாசித்து ஜெபிக்க துவங்குங்க. அவருடைய மகிமை பலமாய், அவருடைய மகிமை பலமாய் இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாய் அவருடைய பிரசன்னத்திலே நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தமது வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ஓ ரகபலதரப ரிகபரபலவ ஷம்தரா ரிகலதமன ரெதலே ஷகரேமன. ஓ ரிகபரபலபலவ உடமல் பௌடமன சத்து ரிகபரபலவ
இதோ இதோ அவர் உன் கண்ணீரை கண்டு புறம்பே போகாத கர்த்தர், உன் அழுகையை கண்டு புலம்பே போகாத கர்த்தர், உன் கூப்பிடுதலை கண்டு உனக்கு தம்மை மறைக்காத தெய்வம் அவர். ரிகபல ஷிகரவ தம்மை வெளிப்படுத்துகிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். உன் அழுகைக்கு பதில் சொல்லாமல் அவர் போகிறது இல்லை, உன் ஜபத்திற்கு பதிலை கொடுக்காமல் அவர் திரும்புகிறது இல்லை. இதோ 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 கர்த்தருடைய பலத்த மகிமை. ஓ ரிகவர வர 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 ஷபர வர 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 ரிகவர வர 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 சந்தரபி கவர வர 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 ரிகவர வர 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 சந்தரபி கவர வர வர. மகதலேனா மரியா, என் ஆண்டவர் எங்கே, என் இயேசு எங்கே? கதற துவங்குகிறா, அழ துவங்குகிறா, கேட்க துவங்குகிறா. ஆமென் ஆமென். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து, அவரை விட்டு கடந்து போக முடியல அவளுக்கு. ஆமென். அவரால் மகதலேனா மரியாளை விட்டு தாண்டி போக முடியல. ஏனென்றால் அவள் ஜெபிக்கிறா, அவ கதறுகிறா, அவர் அழுகிறா. தம்மை வெளிப்படுத்தி, தம்மை வெளிப்படுத்தி அவர் உயிர் தெழுந்த மகிமையை முதலாவதாக தரிசிக்கும்படியாக தம்மை வெளிப்படுத்தின அதே கர்த்தர், ஜெபிக்கிற ஆத்துமாவே, இன்றைக்கு கர்த்தர் தம்மை உனக்கு வெளிப்படுத்துகிறார். ரிகாவா ஷிகாலாரா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமை மகிமை, கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்த மகிமை. அழுகையை கடந்து போகாத கர்த்தர் அவர், உன் அழுகையை கண்டு அவர் தாண்டி போகாத தெய்வம் அவர். ஓ ரக்கபா ஷிகலர ரிகவரபரபரபா ரம்தல் கடனமன ரகசியாத்தனரோ ரீ ரே தே லே ஷே கே ரா பா ல த ர ம ந ரிகவல் லௌடவரதர ரிகவல் பௌடவர ரகசியாக்கரதர ரிகவலவரவரவலவ சம்துரிவி கவரவரவலவ. Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. Rakabaradala udamanabo shanturi bikavaravalava raudabel kadarodhi ragasiyatanara rikai meenana sandora rigavalabo shanturi bikavaravalava raudamene raudal kadaradha ragasiyatanaro rile ge mala sheke re de le ramana rana. ஓ ரிகவா உடமன் பௌடே ரத்தல் கெடேலதலோ ரிகம் க ரதல சியம் கவரா உடமல் பௌடமனோ சந்துரி விக்கவரவலவா. Jesus 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 Jesus. Oh hallelujah hallelujah hallelujah. Yes 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 yes. Amen amen. Hallelujah hallelujah. யாக்கோபு யாப்போக்கு நதிக்கரையில போய் ஜெபிக்கும் போது அவன் தனிமையா தான் போய் உட்கார்ந்துருக்கிறான், ஜெபிக்கிறான். அவன் முதல்ல ஜெபிக்கும் போது அவன் எதை கண்டுபிடித்தானோ இல்லையோ, அவன் ஜெபிக்க 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 அவன் அருகிலே ஒரு புருஷன் நிற்கிறத அவன் பார்க்கிறான். அம்மே தேவன் அவன் ஜெபத்தை கேட்டு கேட்டு ஒரு புருஷனுடைய ரூபத்தில் அவன் அருகில வந்து நிற்கிறத அவன் பார்க்கிறான். இப்போ அவர் என் பக்கத்துல தான் இருக்கிறாரு, ஓ அவர் என் கூட தான் இருந்திருக்கிறாரு, நான் இவ்வளோ நாள் அதை அறியாம இருந்தேனேன்னு சொல்லிட்டு அவரை உணர்ந்த உடனே அவரை பற்றி பிடித்து, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நம்ம போக விட மாட்டேன், அவர் கால்களை பற்றி பிடித்து கொண்டா. ஓ ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உன்னோடு இருக்கிறத உணர துவங்குகிறாய் ஆத்துமாவே, உணர துவங்குகிறாய். தேவன் உன் அருகில இருக்கிறதை உணர துவங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவனுக்கும் தூரமானவர் அல்ல, அவர் ஒருவனையும் புறக்கணிக்கிறவர் அல்ல. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். இந்த நாள் ஜெபத்திலே கர்த்தர் உன் அருகிலே இருக்கிறவராய், உன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய், உன்னோடு கூட இருக்கிறவராய், உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறவராய் தம்மை வெளிப்படுத்துகிறார், தம்மை
வெளிப்படுத்துகிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். ரக்கதரா, பற்றி பிடித்துக்கொள் ஆத்துமாவே, தேவனை பற்றி பிடித்துக்கொள். யாக்கோபை போல பற்றி பிடித்துக்கொள். அவர் உன்னை தொடும் வரை அவரை பற்றி பிடித்துக்கொள். அவர் உன்னை ஆசீர்வதிக்கும் வர, அவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நீ உணரு வரை உன் இருதயம் அவரை விடாதிருக்கட்டும். உன் கதறல் நிறுத்தப்படாமல் இருக்கட்டும். உன் அழுகை நிற்கப்படாமல் இருக்கட்டும். கூப்பிடு கூப்பிடு. ஒரு புருஷனோடு போராடுவது போல யாக்கோபு போராடி மேற்கொண்டான். யாக்கோபு போராடி மேற்கொண்டான். அல்லேலூயா. அவர் உன் அருகில இருப்பதை நீ உணர்வாயானால் அவரோடு போராடு. அல்லேலூயா. உன் இருதயம், உன் அன்பு, உன் கதறல், தேவன் மேல நீ வைத்திருக்கிற விசுவாசம், ஆமென், மேற்கொள்ளட்டும். உன் அன்பு மேற்கொள்ளட்டும். தேவன் பேரில் நீ வைத்திருக்கிற விசுவாசம், ஆமென், அது ஜெயம் எடுக்கட்டும். ரிகாபா ரிபாலா ஷிகாபாபாரா உடபல பௌடம நந்தர பௌரி கபரபலவா ரிகலா தரபலா ரிகபரபரபலவா சாந்தரா ரிலே தே ரே கே மா லௌடா ரதலரப ஷியாகபரபலவா. Hallelujah, 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 hallelujah. இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. ஓ, நடத்த துவங்குகிறா, நடத்த துவங்குகிறா. ஆவியானவர் வார்த்தைகளோடு உன்னை இன்னும் பலப்பட வைக்கிறார். ஆமே, வார்த்தைகளை கொண்டு உன்னோடு இன்னும் திருஷ்டாந்தமாய் வெளிப்படுகிறார். உன் விசுவாசம் இன்னும் பலன் கொள்ளுகிறது. நீ விசுவாசத்தில் பலகீனமாய் இருக்கிறாய் என்பது கர்த்தருக்கு தெரியும். பேதுருவுடைய விசுவாசத்தை பார்த்து, ஆமே, அவன் விசுவாசத்துல பலகீனமானவன் அப்படின்னு சொல்லி சத்துருவுக்கு சோதிக்க இடம் கொடுக்கல. ஆனா ஆனா இன்றைக்கு இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துகிறார். உன் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துகிறார். கர்த்தர் மேல இருக்கிற உன் நம்பிக்கை அது இன்றும் நங்கூரம் போல, நங்கூரம் போல அசையாமல் அசையாமல் உன்னை நிலை நிற்க பண்ணத்தக்கதாக பெரும் காற்றிலும் பெரும் புயலிலும் எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் மூழ்கி போகாமல் அசையாமல் நிலைத்து நிற்கும்படி ஆவியானவர் உன் விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்துகிறார். ஓ ரகபரதலபரல ஓ ரிகபரபரபலவ ஷபரபரபல ரௌடவரதுனாதரகசியா ரி ரச்சஸ் கைடக ரகதல்கே ரிகமன் பௌடமனோதலா ரிகபலபரபரபலவஷே ரகமலே தெலே ரெலே ரனா ரிகபா பாபா பஷிகல ரதனா ஓ ரிகபரபலவ ரப்தலபரவ உடபரபலவ ஷம்துரு கபரபலவ ரி லௌடரா தினாதரகசியா தனர ரிகபல் பௌடமல்கே ரே மேன் கௌடா ரிஷிகல ரவனா ரிகபலவ ரப்தலோதரகசியா ரிகம்தர்கே ரே தெலி கபரபரவ ஓ ரிபரபலவ ஷபரபரபலவ உடபல் பௌடமனா ரசந்தராதரகசியா ஓ ரிகபமம ஷிகலரனா. Jesus, Jesus, hallelujah, 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 hallelujah. Mighty Lord, mighty Holy Spirit, mighty Holy Spirit, mighty Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவரே, எங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, பரலோக அக்கினியே, உம்முடைய ஜனத்தை பரலோக அக்கினினால் நிறைத்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆவியானவரே, ராலேதிரமோ சங்கிலே தலாரதனா ரௌடசே கேபல் பௌடமராதுரபலவ ஷியாகவரவா. ஓ ரகல ரதல ரலதரனா ஓ ரிகபபல ஷிகலரனா உடபல் பிரௌடபர துராதரகசியா ரி ரச்சஸ் கைடக ரதல்கே உடமல் பிரௌட துணையதரகப்சா ரிகமன் பௌடமனோதல் கடாரதல உடபரபலவ ஷபரபரபலவ ரிகமல திகபல திரபலஷே ரிகபபபப ரிகபபரதலவ ஓ ரிகபல திரபலவ ஷபரபரபரபலவ ரௌடத்தராதரகசியாத்தர ரிகே லேதே ரௌடராதரவஷே. ஹல்லேலூயா. ரிகபல் பௌடபரதரகசியாத்தர. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா hallelujah 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 hallelujah. oh rakababalaradara hallelujah 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 hallelujah. சொல்லுமா, எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, ஆமே, என் இயலாமைகளில் எல்லாம் நீர் செயல்படுவீராண்டு. உங்க கரம் என்னை விட்டு விலகாமல் இருக்கும். உங்க கரம் என்னை விட்டு விலகாமல் இருக்கும். ஓ, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவர் கொடுக்கிற, அவர் சத்தியம் பண்ணி கொடுக்கிற, என் கரம் அவனை விட்டு விலகாமல் இருக்கும் என்று.
Amen. 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 Glory to be the name of the Lord. Glory to be the name of the Lord. Hallelujah. 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 என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றா, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றா, என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றா, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை என செய்வீரென்றா, என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா ஆமென். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது சொல்வோமா எல்லாரும்? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது சத்த உயர்த்தி. என் தேவன் எனக்கா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வேன், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வேன், சர்வஞானியே உம்மை. சத்தம் உயர்த்தி கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வே, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. நல்ல கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் தேவ பிள்ளைகளை விட்டு விலகாமல் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம், கர்த்தருடைய பலத்த கரம். ஆமென், ஆமென். சத்துருவுக்களை முறியடிக்கிற தேவ கரம் உம்முடைய ஜனத்தோடு கூட உறுதியா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளோடு கூட உறுதியா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை நீர் இன்னும் பலத்தினாலே இடை கட்டி, ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை தரிக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை தரிக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரகபா ஷிகலரதா உடபல் பௌடமத தரகசியாத்தனரா. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரிகரதரப சந்துராதனரா ரிகபல் பௌடபரதரகசியாத்தனரா ரிகலே தேரே பாலாஷா கரபலரதனரா. ஓ ரிகபரபரபரபரபரப ரப்தரபரப ரிகம்தராதரகசியாத்தனரா. எஸ் ஜீசஸ், 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 ஜீசஸ். ஆமென், 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 ஆமென். ஓ ரகபபரதலர. ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஆமென். கர்த்தருடைய கை எழுதுகிறது, கர்த்தருடைய கரம் சிலரை சிலரை குறித்து எழுதுகிறது. அநேக இடத்துல நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா
இப்போ எபிரேயர் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 10வது அதிகாரம் 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன். அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து. சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை சத்தமா. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. யாரை குறித்து? என்னை குறித்து ஏற்கனவே எழுதப்பட்டாயிற்று. என்னை குறித்து, என்னை உருவாக்கினவருடைய கரம் என்னை குறித்து என்ன ஆயாச்சு? எழுதப்பட்டாயிற்று. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்து கொடுக்கிறார். எசேக்கியேல் மேல கர்த்தருடைய கரம் அப்படி பலமாய் வந்து அமர்ந்திருக்கும் போது எசேக்கியேல் தரிசனம் கண்டு சொல்லுகிறான். இதோ எசேக்கியேல் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே, அவர் அதை எனக்கு முன்பதாக விரித்தார், அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக, ஆமேன், அது உள்ளும் புறம்பும் என்ன பண்ணிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து எழுதி இருக்கிறார். என்ன என்ன நடக்கணும், எது நடக்க கூடாது, இப்படிதான் என் ஜனத்தினுடைய வாழ்க்கை இருக்கணும்னு கர்த்தர் தம்முடையவர்களை குறித்து எழுதுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, உன்னை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து ஏற்கனவே எழுதப்பட்டாயிற்று. ஆமே. உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து ஏற்கனவே தேவ சமூகத்திலே எழுதப்பட்டாயிற்று. வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிதான் என் பிள்ளை இருக்கணும், இதற்காக தான் என் பிள்ளைய நான் அழைத்தேன். அவர் எழுதினதுதான். பிலாத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதுகிறார், அவர் யூதருக்கு ராஜா. அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை தான் வச்சு அவரை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு விடுறாங்க. இவர் யூதருக்கு ராஜான்னு சொல்றாரு, எங்களுக்கு நீங்க ராஜாவா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க. இப்போ அவர் சிலுவையில் அறையும் போது அவருடைய தலைக்கு மேல் அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, இவர் யூதருக்கு. இப்ப ஜனங்கள் சொல்றாங்க இந்த வார்த்தைய, பிலாத்து சொல்றேன், எழுதினதே. அதே ஒரு மனுஷன் நான் எழுதினது தான் அப்படின்னா கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? கர்த்தர் எப்படி உங்களை குறித்து ஒன்று எழுதிட்டார் அப்படின்னா, எழுதினது அதை மாத்திலாம் எழுத உங்க நினைவுகளின் படியோ உங்க விருப்பப்படியோ உங்க வாழ்க்கைய மாத்தி கொண்டு போக முடியாது. கர்த்தர் என்ன எழுதினாரோ எழுதினதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு விபச்சாரத்துல கையுமையுமா இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவளை கல்லெறிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேதப்பாரர்களும் ஜனங்களும் வந்து கற்களை எடுத்துக்கொண்டு, இப்போ நாங்க இவளை கல்லெறிஞ்சு கொள்ளுவோம், மோசையுடைய நியாயப்பிரமாணம் இப்படிதான் சொல்லி இருக்கு இப்படின்னு தேவனை சோதிக்கும்படியாக வந்து நிற்கிறாங்க. அவர் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தார். ஆமென். அவளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இவளை இன்னைக்கு சாகடிக்கணும், இவளுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இவளுடைய வாழ்க்கை இன்னோடு முடியணும்னு மனிதர்கள் சுற்றி நிற்கிறாங்க. அவனுடைய கர்த்தருடைய கரம் ஆனால் எப்படி எழுதுகிறது? இவளை நான் மனுஷருடைய இஷ்டத்திற்கு விட்டு கொடுக்கிறது இல்ல, இவ வாழ்க்கையை முடிவதற்கு நான் விடுகிறது இல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எப்ப அவளை மறிக்கணும்னு அவங்க திட்டம் போட்டாங்களோ அப்போ ஆண்டவர் திரும்ப எழுதுகிறாரு, நீ போ, இனி பாவம் செய்யாத, உனக்கு நான் திரும்பவும் ஒரு தருணத்தை தருகிறேன்னு கர்த்தர் அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை துவங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் ஒருவேளை உங்க
வாழ்க்கையை முடிக்க திட்டம் போடலாம். ஆனா கர்த்தருடைய கரத்தில் ஏற்கனவே எழுத. ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க சூழ்நிலையை குறித்து கர்த்தர் ஏற்கனவே எழுதியாச்சு. இப்போ சத்துருவின் போராட்டங்கள் எல்லாம் பார்த்த உடனே நான் அழிந்து போயிருவேனோ, மடிந்து போயிருவேனோ, எனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது சேதம் வந்துருமோ, இப்படின்னு உங்க இருதயம் தேவையில்லாம அஞ்சி பயப்பட வேண்டாம், வேண்டாம். ஏன்னா கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை குறித்து தமது ஞாபக புஸ்தகத்தில் உங்களை குறித்து எழுதி இருக்கிறார். அவர் உங்க குடும்பத்தை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க சூழ்நிலைகளை குறித்து அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அவைகள். ஆமென். ஆனா அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை நம்ம எபிரேயர் 10வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசித்தோம்? அப்பொழுது நான், தேவனே, ஆ போதும், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதுன்னு அடுத்து வாசிக்கிறோம். எழுதப்பட்டிருக்கு, தேவனால் யாரெல்லாம் அழைக்கப்பட்டீர்களோ, கர்த்தருக்கென்று யாரெல்லாம் உங்க வாழ்க்கையை வேறு பிரித்து கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை குறித்து ஏற்கனவே பரலோகத்திலே எழுதப்பட்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கே தெரியும், கர்த்தருக்கு உரியவன் நான், நான் கர்த்தருக்குரியவள், அவருக்காக நான் வாழணும் அப்படின்னு உங்களை நீங்க அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்க துவங்கும் போது, உங்களை கொண்டு அவருடைய சித்தம், அவர் என்ன எழுதினாரோ, அவர் எப்படி ஆசீர்வாதங்களை உங்க மேல எழுதி வைத்தாரோ, அது அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து பழிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கு ஏசாவுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு மேல கை வைத்து அவன் ஆசீர்வதித்துட்டான். யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எழுதியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, ஆனா வார்த்தையால சொல்லுகிறான். வார்த்தையால சொல்லும்போது, கர்த்தர் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையானவைகளையும் கர்த்தர் உனக்கு தருவார். உன் சத்துருக்கள் உனக்கு பயந்து நடுங்கி உன்னை கண்டு வணங்குவார்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களா இப்படி அவர் வாக்கு கொடுத்த உடனே அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு யாக்கோபு இப்ப திரும்ப ஏசா வந்து கேட்கும்போது, எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? இல்லப்பா, நான் அவனுக்கு கொடுத்துட்டேனே. அப்போ கர்த்தர் உங்களை குறித்து ஆசீர்வதிக்கணும்னு அவர் எழுதிட்டார் அப்படின்னா, வேறு ஒருவனுக்கு அவரால் கொடுக்க முடியுமா? சத்துருவால் அதை தட்டி பறிக்க முடியுமா? நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை உண்மையாய் பின்பற்றி அவருக்கு நாம செவி கொடுத்து இருப்போமானால், அவர் நமக்காக எழுதி வைத்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்மேல் வந்து நமக்கு பழிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 28வது அதிகாரத்துல ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறாரு, நீ என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பா என்றால், நான் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல வந்து பழிக்கும். ஆனா அதே காரியத்துல நீ என் வார்த்தைக்கு செவி கொடாம உன் விருப்பப்படி என் இருதயத்தை காயப்படுத்தி நீ நடப்பாய், ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உன்மேல வந்து எழுதப்பட்டாயிற்று. நமக்காக ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை, உங்க பிள்ளைகள், உங்க எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் தமது புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதன்படி நாம ஒப்பு கொடுத்து வாழ துவங்கும் போது, அவர் சாதாரணமானவர் அல்ல. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுப்பது போல, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற தம்முடைய ஜனங்களுக்கு வானத்தின் ஆசீர்வாதத்தினாலும் பூமியின் ஊற்றுக்கண்களை பிளந்து நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவர் மனுஷனை போல அல்ல. நீங்க உண்மையா அவருக்கு கீழ்ப்படிவீங்கன்னா, அதோடு கூட அவருடைய ஆசீர்வாதங்களும் நம்மை பின்தொடர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவர் சிலரை நம்பி எழுதுகிறார். ஒன்று யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் வாலிபர்களை நம்புகிறார். வாலிபர்களை நம்புகிறார். இப்ப வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னா 60 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் ஓரளவு கொஞ்சம் பலகீனமா இருப்பாங்க. 40 50 வயதெல்லாம் அவங்களால முடிந்த அளவு அவங்க பிரயாசப்படுவாங்க. ஆனா 20 வயது 15 30 வயசுல உள்ள ரத்தம் எல்லாம் கொஞ்சம் வேகமா தான் செயல்படும். நான் எல்லாரையுமே வேதத்துல
ஒரு இளைஞர்களா, வாலிபர்களா ஆண்டவர் எப்படி எழுதுகிறார் பாருங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே. ஆ ம் ம் ஆ ம் ம் வாலிபர்களே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஏன் எழுதுறாரு? பொல்லாங்கனை ஜெயித்ததாலும். அப்போ வாலிபர்களை நம்பி கர்த்தர் எழுதுகிறாரு. சில வாலிபர்கள் சில இளம் ரத்தத்தை கொண்டு கர்த்தர் பொல்லாங்கனை ஜெயிக்கிறார். அதுதான் உண்மை. ஒரு பிள்ளை தாவீது இளம் ரத்தமா இருக்கும்போது கோலியாத்தை எதற்கும் பயப்படாம போய் எவ்வளவு ஞானமா சத்துருவை வெட்டி வீழ்த்தினான். அதே போல கர்த்தர் நம்புகிறார். இளம் ரத்தம் உள்ளவர்களை, வாலிபர்களை, இளம் பிராயத்தில் உள்ளவர்கள் பொல்லாங்கனை ஜெயிப்பார்கள் என்று உன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க தோற்று போவீங்கன்னு எழுதல. சத்துருவுக்கு முன்பதாக எல்லாம் இழந்து வெறுமையா நிப்பீங்கன்னு கர்த்தர் எழுதல. பொல்லாங்கனை ஜெயிப்பாய் என்று நான் எழுதுகிறேன். பொல்லாங்கனை ஜெயிப்பாய் என்று நான் எழுதுகிறேன். எதை வைத்து ஜெபிப்பா? வசனத்தை கொண்டு வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறபடியினாலே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிப்பீர்கள் என்று எழுதுகிறேன். வாலிபர்களுக்கு மட்டுமா? இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா ஆத்துமா யாருக்குள்ள எல்லாம் கர்த்தருடைய வசனம் நிலைத்திருக்கிறதோ, யாரெல்லாம் கர்த்தரை உன்னதமானவரை நீங்க பெலனாய் கொண்டு இருக்கிறீர்களோ அத்தனை பேரை கொண்டும் கர்த்தர் பொல்லாங்கனை ஜெயிக்கிறேன் என்று எழுதுகிறார். நம்பி எழுதுகிறார். எனவே சத்துருவை கண்டு பின்வாங்க கூடாது. பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. உன்னை கொண்டுதான் நான் கோலியத்தை. அதுக்காக தான் தாவீது அபிஷேகிக்கப்பட்டது. அபிஷேகத்தை ஆண்டவர் எல்லாருக்குமா கொடுக்கிறாரு? உங்களை தனியா பிரித்தெடுத்து கிருபை வரங்களால நிறைத்து இருக்கிறதற்கு காரணம் நீ பொல்லாங்கனை ஜெயிக்கணும். உன்னை கொண்டு ஜெயிப்பேன் என்று அவர் எழுதி ஆயிற்று. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய விரல் எழுதுகிறது. ஆமே. சத்துருவுடைய திட்டம் அல்ல, மனுஷனுடைய நினைவுகள் அல்ல. மனுஷர்கள் சுற்றி சூழ்ந்து உனக்கு முடிவை உண்டு பண்ணணும்னு நின்னாலும் கர்த்தருடைய கரம் எழுதி வைத்திருக்கிறது உங்களை குறித்து. சத்துரு இஷ்டத்திற்கு கர்த்தர் விட்டு கொடுக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற இடத்துல நம்ம தொடர்ந்து இந்த வசனங்களை வைத்து உங்க இருதயம் கர்த்தருக்குள்ள இன்னும் பலன் கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை குறித்து எழுதி இருக்கிறத உங்க கண்கள் பார்க்கட்டும். எசேக்கியேலுக்கு கர்த்தர் காண்பித்து துவங்குகிறார். பாரு, உன்னை குறித்து எழுதி இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிற புத்தக சுருளை பாரு. இப்போ அந்த புத்தக சுருளை வாங்கி நீ புசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்று உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு வாங்கி உங்களுக்குள்ள நீங்க புசிக்கணும். அது எசேக்கியேல் புசிக்கும் போது அது நல்ல இனிப்பா தித்திப்பா இருக்குதான். அந்த சுருள் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை அவன் வாங்கி புசிக்கும் போது அது எப்படி இருக்கு? எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். எசேக்கியேல் 3வது அதிகாரம். ஹல்லேலூயா, ஆமென். 3வது வசனத்திலே, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்னை குறித்து என்ன ஆண்டவர் எழுதியிருக்கிறீங்க? ஆண்டவர் என்னை குறித்து உங்க சித்தம் என்ன ஆண்டவரே, அதை சொல்லுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் அப்படியே அவருடைய கையினால எழுதி காண்பிப்பார். ஆமீன். அவர் எழுதுகிறத நீங்க அப்படியே வாங்கி உட்கொள்ளும் போது அது தித்திப்பாய் உங்களிலிருந்து அது செயல்பட துவங்குகிறது. எசேக்கியேல் அதுக்கு பின்பதாக ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியா மாறிட்டார். இருக்கிறதுலே வேதத்துல பெரிய தீர்க்கதரிசி யாரு? எசேக்கியேல். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல பலமா இருந்தார். இன்னைக்கு இந்த ஜெபத்துல துவக்கத்துல இருந்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய கரம் உன் மீது பலமாக இருக்கிறது. ஆமே. நீ யாருக்கும் அஞ்சி பயப்பட வேண்டாம். உன்னை குறித்து நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எதற்கும் அஞ்சி நீ பயப்படாத.
இப்போ நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்ய உன்னை ஒப்பு கொடுக்கணும். அது மட்டும்தான் ஆமென் நீங்க செய்ய வேண்டியது. கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். ஜெபத்தில் அமர்ந்திருங்க. அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேலை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை, எதிர்காலத்தில் நடக்க போகிறவைகள், ஆமே என்ன சம்பவிக்க போகிறது என்பவைகளை கர்த்தர் தம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமே அதை வாங்கி புசிக்கிறான். ஹல்லேலூயா. உங்க இருதயம் அப்படி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு உங்க இருதயம் அப்படி செவிசாய்க்க துவங்கட்டும். இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்ட. ஹல்லேலூயா. இதோ என்னை குறித்து எழுதி இருக்கிறது. ஆமென் ஆமென். நான் வருகிறேன் ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்ய நான் வருகிறேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த சத்துருவுக்கும் அஞ்சு பயப்படாத, எந்த மந்திரவாதத்துக்கும் அஞ்சு பயப்படாத, எந்த பிள்ளி சூனியத்துக்கும் அஞ்சு பயப்படாத. உன்னை குறித்து கர்த்தர் தமது புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆமென். அவரை அறியாமல் ஒன்றாகிலும் சம்பவிப்பது இல்லை. ஓ ரகதபா சந்தராதரரா ரிகபல் பௌடமனத ரகசியாத்தனரா. ஒருவேளை இன்றைக்கு நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். ஆமே வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை கண்டு நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனா அதுக்கு ஆண்டவர் உங்களை குறித்து எழுதி இருக்கிறா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து கட்டுவேன் என்று எழுதி இருக்கிறா. அல்லேலூயா. அவர் எழுதப்பட்டவைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே எழுதப்பட்டது. எழுதப்பட்டதின் பிரகாரமாக அவர் தன் வாழ்க்கையை அப்படி அர்ப்பணிக்க துவங்கினார். அவர் எழுதப்பட்டதின் பிரகாரமாக அவர் ஊழியம் செய்ய துவங்கினார். பிதாவாகிய தேவன் வல்லமையாய் அவரை கொண்டு கிரியை செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார் பிசாசின் இடத்துல. ஆமென். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ அதே போல உன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது சகோதரி. உன்னை குறித்து கர்த்தருடைய கரத்திலே திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைக்கிறது எதுவோ அவைகள் உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமே ஆமே. கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை உங்க வாழ்க்கையில செய்து முடிக்கிறார். கர்த்தர் தமக்கு விருப்பமானதை உன் வாழ்க்கையில செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. நீ அவருடைய வார்த்தைக்கு உன்னை இணங்கி செவி கொடுப்பாயானால் இப்பொழுது எழுதப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன் மீது வந்து பழிக்கும். ஓ ரகலதரபல சங்கபரபலப ரிகபரபலப ரத்னோதரகசியாத்தனரா அப்படி ஆவிக்குள்ளாக்கப்படும்படியாக கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிங்க. ஆமென் ஆமென் ஆமென். உங்க கண்கள் தரிசனங்களை காண துவங்கட்டும். நல்ல கரம் தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஓ ரிகபரபலப ஷபரபலதரா ரிகபல் பௌடபரதரகசியாத்தனரா ரிகேலேதேராதானா. Hallelujah, 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 hallelujah. Oh, ribala bara bala dara kara dara rikabara bara bal kabara dara bo shamtro dara gasiatanara rigabal bauda manadar kabora dana hamsandara dana rikabara bala bo shabal karadira bala bo rikabara bara bala rilaude re de sekeba udamal bauda mano dal kadera dara bo shiakabara ba rike lauda bara tonodara narappuviraga udiya janatti narappuviraga ஆவிக்குள்ளாய் ஆவிக்குள்ளாய். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொன்னது போல ஓ ஜபிக்கிற தம்முடையவர்களை கர்த்தர் ஆவிக்குள்ளாய் ஆவிக்குள்ளாய் கொண்டு சொல்வீராக. ஆமென். வேறு மனுஷியாக்கப்படுகிறார், வேறு மனுஷனாக்கப்படுகிறார். உன் தலைகளின் மேலே கர்த்தருடைய தரிசனங்கள் காண துவங்குகிறது. ஆமென். உன் கண்களுக்கு கர்த்தருடைய தரிசனங்கள் வெளிப்படுத்த துவங்குகிறது. ரிபாபா லதிகா பாபாரா ரிகாபாபா லவ்தரபாலா உடமல் பௌடபர் அதல்கபா ரஷந்தோ ரகத்தி ஆத்தனரா ரிகபல் பௌடபர் அதரத ரகசியாத்தனரா. ஆமென் 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 ஆமென். ரலகே தே மனசகலரா ரிகபல் பௌடபர் அதரகசியாக்கபரபரபலமா.
ஜீசஸ் 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 மறுரூபமாக்குகிற தேவ மகிமை. ஆமை, மறுரூபமாக்குகிற தேவ மகிமை. உன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறவைகளை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். உன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறவைகளை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். ரீபல் பௌடபர சந்துரே கபரபா உடபல் பிரௌடபத ரகசியாத்தனா ரச்சஸ் கப்து ரோதன் கமாரதனே ரிக்கல் கடே தில் கே ரபல் காரதனோ ரிகபலவ ஷவரவலவா ரக்கலத லேகபரோ உடபரவலவ ஷவரவலவா ரௌட செகேதரா. உள்ளான மனுஷன் பலன் கொள்ளுகிறா. உன் ஆவி ஆத்துமா பலன் கொள்ளுகிறது. உன் ஆவி ஆத்துமா பலன் கொள்ளுகிறது. கர்த்தருடைய ஆவியிலே பலன் கொள்ளுகிறார். ரிப லௌட பரதுரபா சந்தி ரிவி கபரபரபா ரிகலி கலதரா உடமல் பௌட தெலே செகேரவலதுராதனா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானுடைய கரம் பலமாய் என் மீது அமர்ந்தது. ஓஹோ, அவருடைய சமூகத்தில் இருக்க இருக்க கர்த்தருடைய கரம் பலமாய் உன் மீது இருக்கிறது. கர்த்தருடைய கரம் பலமாய் உன் மீது இருக்கிறது. தரிசனங்களை வெளிப்படுத்த, திட்டங்களை வெளிப்படுத்த, எழுதப்பட்டிருக்கிறவைகளை வெளிப்படுத்த கர்த்தருடைய கரம் உன் மீது பலமாய் இருக்கிறது. ஆமை, எடுத்து புசி. புத்தக சுருளில் உன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறவைகளை வாங்கி புசி. ஆமே ஆமே. விசுவாசத்தோடு ஓட துவங்கு. நம்பிக்கை இல்லாமல் நீ இருக்க வேண்டாம், பயத்தோடு இருக்க வேண்டாம். நீ அவர்களுக்கு அஞ்சி பயப்படாதே. இதோ தேள்களுக்குள்ளும் நெரிஞ்சல்களுக்குள்ளும் உன்னை நான் அனுப்புகிறேன். அல்லேலூயா. நீ அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அல்லேலூயா. கலக வீட்டாருக்குள்ளாய் நான் உன்னை அனுப்புகிறேன். கலக வீட்டாருக்குள்ளாய் நான் உன்னை அனுப்புகிறேன். யாருக்கும் அஞ்சி பயப்படாதே. என் கரம் உன்னோடு பலமாயிருக்கும். உரபரபரப ஷபரபரபரதரபர ரிகபலதிரபலப சந்தரபரபா. Oh, hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Rikabaradalaba. எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்படுகிறது. சத்துருக்களை ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை இன்னும் பலவானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. பயப்படாத, பயப்படாத. உன்னை சுற்றிலும் கலக வீட்டார் இருக்கலாம், ஆனால் அவர்கள் நடுவிலே நான் உன்னை அனுப்புகிறேன். உன் வாயிலே என் வார்த்தை அருளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் அநேகரை பயன்படுத்த துவங்குகிறார். இந்த ஜெப நாட்களிலே ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்த துவங்குகிறார். ஏற்கனவே கர்த்தர் உன்னை குறித்து உரைத்தபடி நீ பொல்லாங்கனை ஜெயிப்பாய் என்று நான் எழுதி இருக்கிறேன். நீ பொல்லாங்கனை ஜெயிப்பாய் என்று உன்னை பற்றி நான் எழுதி இருக்கிறேன். ஓ ரிக்கபரபரபலபோ சந்தரபா ரிக்கபரபலபோ ரப்தனோதரகசியாத்தனரா ரிகபரபரபலபோ ஷபரபரபலபா ரகலதேகரேதலரலரா ரிகபரபரபலபோ ஷபரபரபலபா ரிகபலரதனா. சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார். பொல்லாங்கனை ஜெயிப்பாய் என்று உன்னை குறித்து எழுதப்பட்டாயிற்று. ரகதரபலரதா ரிகபலா. எழுதினது எழுதினதே, எழுதினது எழுதினதே. கர்த்தர் உன்னை கொண்டு ஜெயிப்பேன் என்று எழுதினார் என்றார். உன்னை கொண்டுதான் தாம் செய்ய நினைத்ததை செய்கிறார். அல்லேலூயா. உடபர பௌடபரதா லௌட சத்து ரிகபரபலபோ சந்துராதனா. எஸ் 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 எஸ். mighty Lord, mighty Lord, mighty Lord, mighty Lord, mighty Holy Spirit. ஆவியானவருடைய மகிமை, ஆவியானுடைய கை வல்லமை, ஆவியானுடைய பரிசுத்த வல்லமை பலவானை வீழ்த்தும்படியாக இப்பொழுது ஒரு அபிஷேகம். சத்துருவை வெட்டி வீழ்த்தும்படியாக இப்பொழுது ஒரு ஆளுகை. சத்துருவின் பிட்டரியை உன் கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுக்கும்படியாக உன்னை பலத்தினால் இடை கட்டுகிறார். ஓ, தமது பலத்தினால் இடை கட்டுகிறார். வல்லமை வல்லமை வல்லமை. ஓ, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ வல்லமை. ரௌடபா ஷிகாபாபா ரௌடா ரத்னோதனா. எஸ் 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 எஸ். ஆவியானவர் ஆவியானவர்
ஆவியானவர் ஆவியானவர் விடுவிக்கிற ஆவியானவர், பலத்தினால் இடை கட்டுகிற வல்லமையுள்ள ஆவியானவர். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து விழுகிறது, அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து விழுகிறது, அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து விழுகிறது. எத்தனை வருடம் கட்டி வைத்திருந்த கட்டா இருந்தாலும் அபிஷேகத்தினாலே நுறிந்து விழுகிறது. ஓ ஹல்லேலூயா. இனி இருப்பது இல்லை, இனி எழும்புவது இல்லை. சத்துருவம் காலின் கீழாய் கர்த்தர் நசுக்கி போடுகிறார். சத்துருவை ஏறி மிதிப்பாய், சத்துருவை ஏறி மிதிப்பாய். உன்னை குறித்து பொல்லாங்கனை ஜெயிப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரவுடதா அதிராத ரகசிய கபரபலமோஷே ரீ ரச்சஸ் கைடக ரகதல்கே. ஆமென் 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 ஆமென். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையுள்ள ஆவியானவர் தமது பலத்தினால் இடைகட்டி கொண்டிருக்கிறபடியினால எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ரிகபல் பௌடபரத ரகசியா ரீ ரச்சஸ் கைடக ரகத்தியாத்தனரா ரீ லௌடமனோதல் கடாரபரபோ ஷியாரபலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வருகிற 29ஆம் தேதி சனிக்கிழமை இருக்கிறதான சுகமடிக்கும் விடுதலை கூடுகை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து ஆமேன் ஜனங்களை விடுவித்து ஆமை கட்டவிழ்க்கிற அந்த நாளிலே கர்த்தர் அநேகரை விடுவித்து சுகமாக்கி சௌக்கியப்படுத்தும்படியாக, சாப கட்டுகள் முறிக்கப்படும்படியாக, சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரகரதல. அந்த நாள் ஜெபத்திலே கர்த்தருடைய கிரியை பார்க்கணும், கர்த்தருடைய கை வல்லமையை பார்க்கணும், கர்த்தர் தொடுகிறத பார்க்கணும், கர்த்தர் அபிஷேகிக்கிறத பார்க்கணும். ஆமென். வியாதிகள் மறைகிறதை காணணும். ஆமென். பிசாசின் போராட்டங்கள் முடிவுக்கு வருகிறத பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை தம் மண்டையிலே சேர்த்துக்கொண்டு அவருடைய வல்லமையை கர்த்தர் காண்பிக்கணும். ரீபாலா தீராபா ஷிகலரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அந்த கூடுகைக்காக ஆயத்தமாகி தூர தேசத்திலிருந்து வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்மணி போல காத்து எல்லா தடைகளும் உடைத்து கொண்டு வரும்படியாக. ஆமென் ஆமென் ஆமென். இங்க இடத்துல வரணும்னு விருப்பப்படுகிறவர்களை கர்த்தர் விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தணும். சத்துரு எந்த தடையும் உயர்படுத்தாதபடி எல்லா ஆத்துமாக்களையும் கர்த்தர் ஆமென் கூட்டி சேர்க்கும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. Hallelujah, 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 hallelujah. ஆமென் ஆமென். ஆன்லைன் மூலமாக தூர தேசத்திலிருந்து இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் பலமாய் வெளிப்படும்படியாக, அபிஷேகிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் பயங்கரமான கிரியைகளை செய்யும்படியாக கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓ ரபாலா தரபாலா ஷிகலரானா ரீபல் பௌடபரத ரகசியா கரதனா ரீ ரச்சஸ் கம்துரோதலகசியாதரா ரீ கலத பலரதனரா. இந்த நாள் ஜெபத்தை மட்டுமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தபடியா கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஜெபம். வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலும் மட்டமாய் ஜெபிக்க, விடுதலையோடு ஆராதிக்க, சத்துருவை மேற்கொள்ள உம்முடைய பலத்தினாலே எங்களை நீர் இடை கட்டினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளை ஆமென் உம்முடைய அபிஷேகத்தினாலே கிருபை வரங்களினால் அலங்கரிப்பீராக. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்க காத்திருக்க புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயர உயர எழும்ப உம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். தொடர்ந்து எங்களோடு இருந்து இடைபடுங்க. ஆமென். நம்முடைய ஜனத்தை கர்த்தர் காத்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.